குற்றாலம் வர்றவங்க இந்த தப்ப மட்டும் பண்ணிடாதீங்க. என்னன்னு சொல்றேன், தெளிவா கேட்டு தெரிஞ்சுட்டு வாங்க. அருவியில சோப்பு, ஷாம்பு, சீயக்காய், எண்ணெய் பயன்படுத்தி குளிக்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. மீறி குளிச்சீங்கன்னா உங்களுக்கு அபராதம் விதிப்பாங்க. அதே மாதிரி மது அருந்திட்டு யாரும் அருவியில குளிக்க வராதீங்க. எக்காரணம் கொண்டும் விலை உயர்ந்த நகைகள், வாட்ச் அணிஞ்சிட்டு அருவியில குளிக்காதீங்க. தண்ணியோட ஃபோர்ஸ்ல நகைகள் அடிச்சிட்டு போக வாய்ப்பு இருக்கு. அது போக அருவியில குளிக்கும் போது கூட்ட நெரிசலை பயன்படுத்தி உங்களோட நகைகள் திருடு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க வெளியூர்ல இருந்து வரீங்கன்னா ஒவ்வொரு அருவிக்கும் போறதுக்கு சிரமப்பட வேணாம். குற்றாலம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஐந்தருவி பழைய குற்றாலம் அருவிக்கு அடிக்கடி சிறப்பு பேருந்துகள் போயிட்டு வந்துட்டு இருக்கு. சோ வெளியூர் பயணிகள் இத பயன்படுத்திக்கோங்க. குரங்குகளுக்கு உங்களோட உணவை கொடுக்காதீங்க. வன உயிரினமான குரங்குகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறது அஃபென்ஸ். சோ அந்த தப்ப பண்ணிடாதீங்க. பழைய குற்றாலம் அருவி, சிற்றருவி தவிர மற்ற எல்லா அருவிகள்லயும் 24 மணி நேரமும் குளிக்கலாம். வெறுமனே அருவியில மட்டும் குளிச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிடாதீங்க. ஐந்தருவிக்கு மேல இருக்கிற எக்கோ பார்க், ஐந்தருவி ரோட்ல இருக்கிற போட் ஹவுஸ், அங்கேயும் மறக்காம ஒரு விசிட் போட்டு வந்துருங்க. குற்றாலத்துல வீக்கெண்ட் டேஸ்ல கூட்டம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். சோ வெளியூர்ல இருந்து வர்றவங்க வீக் டேஸ்ல பிளான் பண்ணி வந்தீங்கன்னா கொஞ்சம் கிரவுட் இல்லாம சீசனை என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். குற்றாலம் வரணும்னு இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க.